ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பர்ஃபெக்டாக முத்தாக காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி டிப்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்போம். ஒரு முறை நீங்கள் வீடியோவை பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்களே தானாக அழகாக முத்தாக மொறுன்னு சூப்பராக காரா பூந்தி உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இனி கடைக்கு போயிட்டெல்லாம் காரா பூந்தி வாங்கவே வேணாம். வீட்லேயே நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறது. வாங்க நல்லா மொறுன்னு காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவை கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் கப்லேயும் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 2 கப் கடலை மாவு இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்குது. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிராம் இருக்குது. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நான் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்க்கும்பொழுது நல்லா குண்டு குண்டாக சூப்பராக எழும்பி வரும் காரா பூந்தி. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கலாம். காரா பூந்தி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமாவும் மேலே வந்து காரம் ஒரு கோட்டிங் போடுவோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 3/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவை கரைக்கிறதுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கரைச்சிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் மாவை நல்லா நைஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம மாவை எண்ணெயில் விடும்பொழுது முத்தாக வந்து எழும்பி வராது. தண்ணியாக இருந்ததுன்னா தட்டையாக நமக்கு வந்து காரா பூந்தி கிடைக்கும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதத்தில் மாவை கரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பூந்தி செய்யறதுக்கு கடாய் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அடிபாகம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூந்தி வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை எடுத்து நீங்கள் எண்ணெயில் விட்டு பாருங்கள். மாவு எண்ணெயில் விழுந்ததுமே மேலே வந்து டக்குன்னு எழும்பி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிற கண்ணு கரண்டி தான் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் பூந்தி கரண்டி எல்லாம் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்காது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணு கரண்டி வச்சு செய்ய போகிறேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி இந்த கரண்டி மேலே ஊற்றணும்னா போதும். அழகாக சூப்பராக இந்த மாதிரி முத்தாக நமக்கு எழும்பி வந்துடும். நம்ம மாவை வந்து கரண்டியில் ஊற்றிட்டு தேய்க்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அழகாக அதுவே வந்து எண்ணெயில் முத்தாக விழுந்துடும். நம்ம வந்து இப்போ காரா பூந்தி செய்கிறோம். அதனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டி மட்டும் வச்சு இப்படி கலந்து கொடுங்க. காரா பூந்தி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, வடிகரண்டி. இதில் எடுத்து நம்ம போடும்பொழுது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் இல்லாமல். இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவை எடுத்து கரண்டியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டியை நல்லா வந்து கழுவிட்டு துணி போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாவு வந்து ஊற்றணும் கரண்டியில். அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக நமக்கு காரா பூந்தி கிடைக்கும். நான் கரைச்சி வச்சுருந்த எல்லா கடலை மாவையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பூந்தி செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். முந்திரி வந்து இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். முந்திரி, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும். வேர்க்கடலையை 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
நான் எடுத்துருக்கிற 1/4 கிலோ கடலை மாவுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேர்க்கடலையை வறுக்க வேணாம். ரொம்ப கலர் மாற வரைக்கும் விட்டுட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும், அப்புறம் வேர்க்கடலை சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். கடைசியாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்படி தான் நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக பூந்தி பண்ணாலுமே கூட இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் மாவை எண்ணெயில் ஊற்றி நம்ம பொரிக்கும்போது கூட 1-2 துண்டாவது இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் பூந்தி வந்து கிடச்சிருச்சு. நான் எதுக்காக இப்போ அதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் வீட்டில் பூந்தி செய்யும் போது இந்த மாதிரி 1-2 கொஞ்சம் பெருசாக வரும். மாவு கரைச்ச பதம் தப்பு அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், 1-2 கண்டிப்பாக அந்த மாதிரி வரும். ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம மாவு சரியாக கரைக்கலன்னு அர்த்தம். நம்ம மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து கலக்கும் பொழுது கூடவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, முந்திரியை சேர்த்துக்கிறேன். ஒரு தட்டு போட்டு கூட நீங்கள் மூடி நல்லா குலுக்கிக்கிட்டிங்கன்னா உப்பு மிளகாய் தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கடைசியாக இது கூட கருவேப்பிலையை நான் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கருவேப்பிலை துண்டு துண்டாக உடஞ்சிரும், ரொம்ப பொடியாயிடும். அதனால் கடைசியாக நான் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்க போகிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து தோலோடு சும்மா லைட்டாக இடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். காரா பூந்தி பர்ஃபெக்டாக வரத்துக்கு 2 டிப்ஸ் தான். மாவை வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது தான் பூந்தி வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு எண்ணெயில் விழும்போது நல்லா குண்டு குண்டாக எழும்பி வரும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நல்லா டேஸ்டியாக சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு பூந்தி வந்து கிடச்சிரும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஈஸியான காரா பூந்தி வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.